வணக்கம் நண்பர்களே. மூவ் ஆன் ஆக முடியலையா? பகலில் நன்றாக இருக்கிற மாதிரி நடிக்கிறார்களா? இரவில் உடைந்து போகிறீர்களா? போன் சைலண்ட்ல இருக்கு, ஆனால் உன் மனது மட்டும் லவுடா அலறுவது போல் இருக்கிறதா? ஏன் இப்படி நடந்தது? நான் போதாதவனா? அவளுக்கு நான் முக்கியம் இல்லையா? இன்று உனக்கு ஒரு உண்மை சொல்லப் போகிறேன். அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுதான் உன்னை விடுவிக்கும். அவள் உன்னை வலிக்க வைக்கவில்லை, உன் பற்றுதான் உன்னை வலிக்க வைக்கிறது. இது என் வார்த்தை இல்லை, இது கௌதம புத்தர் சொன்ன ரகசியம். துக்கத்தின் காரணம், புத்தர் சொன்னார், ஆசையே துக்கத்தின் காரணம். நாம் காதலிக்கிறோம், அது தவறு இல்லை. ஆனால் அவள் இல்லாமல் நான் வாழ முடியாது, அவள் எனக்கு தான் சேர்ந்தவள் என்று நினைத்த அந்த நொடியிலிருந்து வலி ஆரம்பம். காதல் வலி தராது, பற்றுதல் தான் வலி தரும். காதல் சொல்கிறது, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். பற்றுதல் சொல்கிறது, நீ என்னோடு இல்லை என்றால் நான் உடைந்து போவேன். நீ ஏன் மூவ் ஆன் ஆக முடியவில்லை? நீ அவளை இழந்ததால் இல்லை, நீ உன் எதிர்பார்ப்பை இழந்ததால், நீ உன் எதிர்கால கற்பனையை இழந்ததால். நம் மூளை ஒரு கதை எழுதுகிறது. திருமணம், குடும்பம், ஒரே வாழ்க்கை. அந்த கதை உடைந்ததும் நம் ஈகோ காயமடைகிறது. உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் போகவில்லை, நீ உருவாக்கிய கற்பனை தான் உடைந்தது. அடிமை மனநிலை, நீ அவளை மிஸ் பண்ணல, அவருடன் இருந்த உணர்வை தான் மிஸ் பண்ற. பற்றுதல் ஒரு போதை மாதிரி. அவளின் மெசேஜ், அவளின் கால், அவளின் கவனம், இவையெல்லாம் உன் மனதுக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது. அந்த பழக்கம் திடீரென்று போனதும் உன் மனது வித்ட்ராவல் அனுபவிக்குது. அதை தான் நீ காதல் வலின்னு நினைக்கிறாய். நிரந்தரம் எதுவும் இல்லை. புத்தர் ஒரு பெரிய உண்மை சொன்னாரு. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. உறவுகளும் இல்லை, மனநிலையும் இல்லை, வலியும் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒரு மனிதரை நிரந்தரமா பிடிச்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறோம். அது இயற்கைக்கு எதிரானது. அதனாலதான் வலி. உன் சக்தியை திரும்ப எடு. அவள் போனது உன் மதிப்பு குறைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை, அது அலைன்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். உன்னை விட்டு போனவள் உன் வாழ்க்கையின் சரியான மனிதர் இல்லை. நீ இப்போ உடைந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த வலி உன்னை உருவாக்குது. ரிஜெக்ஷன் என்பது டைரக்ஷன், வலி என்பது தயாரிப்பு. லெட் கோ என்றால் என்ன? லெட் கோ என்றால் மறந்து விடுவது இல்லை. லெட் கோ என்றால் நான் உன்னை கட்டுப்படுத்த முடியாது என்று ஏற்றுக்கொள்வது. நீ இல்லாமலும் நான் முழுமையானவன் என்று புரிந்து கொள்வது. நீ இன்ஃப்ளைட் இல்லை, நீ புரோக்கன் இல்லை, நீ காயமடைந்திருக்கிறாய். காயம் குணமாகும், ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போனால் திரும்ப வராது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய், அந்த காலத்தில் நான் ஏன் இவ்வளவு அழுதேன் என்று. இப்போது உனக்கு இருள் மாதிரி தெரியும், ஆனால் இந்த இருள் உன்னை வெளிச்சத்துக்கு தயார் செய்கிறது. ஒருவர் போனதால் உன் வாழ்க்கை முடிவது இல்லை, அது ஒரு அத்தியாயம் மட்டும் முடிந்தது. புத்தகம் இன்னும் முடிக்கவில்லை. முடிவு. மூவ் ஆன் ஆக முடியலையா? காரணம் சிம்பிள், நீ இன்னும் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்க. அவளை இல்லை, உன் பற்றுதலை. இன்று நீ முடிவு பண்ணு. நான் விடுகிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் வளர்கிறேன். நீ விடும் கையை தான் அமைதி தாங்கி பிடிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்தை கமெண்டில் பகிரவும். மேலும் இப்படிப்பட்ட கதைகள் மற்றும் வாழ்க்கை மாற்றும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.